உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன் சம்மந்தமான தொடருங்க. இந்த தொடரில் நம்ம இதோட 7 வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரம் அண்ட் ஆஃப் ரெண்டுக்கும் உபயோகம் என்ன. ஃப்ரம் ஆஃபும் ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் தான், பட் உபயோகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம 2 விதமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா தமிழில் எழுதுறதுக்கும் ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் ப்ரிப்போசிஷனில். ரெண்டாவது ஃப்ரம்முக்கும் ஆஃபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உபயோகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃப்ரம் அப்படின்னா என்ன. ஃப்ரம்னா இருந்து, ஒரு இடத்துல இருந்து, ஒரு இடத்தில் தோன்றியதிலிருந்து, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும்போது ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது எப்போ யூஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னா, ஒரு ஆரம்பத்திலிருந்து முடிவரை, இந்த டயத்துலேருந்து இந்த டயம் வரைக்கும் அப்படிங்கும் போது இருந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 2 உபயோகம் முக்கியங்க. ஆஃப்னா என்ன அப்படின்னா தூரமாக அல்லது கீழே இருந்து அப்படிங்கிற அர்த்தம் தான் இதுக்கும். ஆனால் தூரமாக கீழேங்கிற ஒரு பொருளோ இடமோ நேரத்தையோ குறிக்கும் பொழுது ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இதை உதாரணத்தோடு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து இன்னொரு ஆஃப் என்னென்னா எடுத்தல், ஒன்றிலிருந்து ஒன்றை எடுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும். சரியா? இப்போ உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பசங்க பள்ளியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலில் இருந்து, பள்ளியில் இருந்து, அது தமிழில் எழுதும்போது பள்ளியில் இருந்துன்னு எழுதுவோம். அது இங்கிலீஷில் எழுதும்போது எப்படி போடும், இருந்து பள்ளியில் மாறிடும். ரைட்டா? ஃப்ரம் இருந்துன்னா ஃப்ரம், பள்ளிக்கு ஸ்கூல். மை சன் இஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல், மை சன் இஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல். ரைட்டா? புரியுதா இப்போ எப்படி ஃப்ரம் யூஸ் ஆகுதுன்னு? இப்போ இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இந்த உதாரணம் என்ன சொல்லுது, இது வைகை எக்ஸ்பிரஸ். வைகை எக்ஸ்பிரஸ் இருந்து, வைகை எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புது, மதுரையிலிருந்து கிளம்புது. எங்கேருந்து கிளம்புது, மதுரையில் இருந்துன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம தமிழில் இங்கிலீஷில் வரும்போது இருந்து மதுரையில் மாறிடும். ரைட்டா? ஃப்ரம் மதுரை இருந்துன்னா ஃப்ரம், மதுரைக்கு மதுரை தான். தி வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மதுரை. இப்படி எழுதும். இந்த ஃப்ரம்மோட உபயோகம் புரியுதா? இன்னும் ஒரு சில உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன சார், ஒரு ஷாப் இருக்குது. ஷாப் என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக, காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும், வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு. வரை இருந்து வரை அப்படின்னு இருக்கு பாருங்க. 9 மணியில் இருந்து அல்லது 7 மணியில் இருந்து நேரத்தை குறிக்கும் பொழுது. ரைட்டா? எப்படி இருக்குது, ஃப்ரம் இருந்து 7 மணியில் இருந்து, 7 AM ஃப்ரம் 7 AM 7 மணியில் இருந்து அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம், இருந்து 7 மணின்னு மாறிடும். ஆனால் இங்கிலீஷில் வரும்போது ஃப்ரம் 7 AM எப்படி மாறுது, அவர் ஷாப் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 7 AM to 9 PM டெய்லி அல்லது எவ்ரி டே. அவர் ஷாப் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 7 AM to 9 PM எவ்ரி டே. புரியுதா? இப்போ ஒரு டயத்தை குறிக்கும் பொழுது ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து இது பாருங்க, இருந்து வித்தியாசம், ஆள் பொருள். இதை ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கும் பொழுது ஆள் பொருள் வித்தியாசம் இந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஜெர்மனிலேருந்து, ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மொழிபெயர்க்கிறோம்ல, ஜெர்மனியில் இருந்து, அது எப்படி மாறும், இருந்து ஜெர்மன். ஜெர்மன்ங்கிறது இந்த இடத்துல லாங்குவேஜை குறிக்குது. ஃப்ரம் ஜெர்மன். ரைட்டா? இது எப்படி இருக்கும், இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜெர்மன் அப்படின்னு கேட்குறோம். இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜெர்மன். எஸ், it is different, not very different, it is different from German. From அந்த மொழியிலிருந்து வித்தியாசம் பார்க்குறது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு லாங்குவேஜுக்கு வித்தியாசம் பார்க்குறோம். ரைட்டா? அப்போ இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அடுத்து இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப்னா என்ன, ஆஃப் நாள் இருந்துதாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னது, இருந்து கீழேங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அதிலிருந்து கீழே. ரைட்டா? அந்த இதுலேருந்து என்ன பண்ணுறான், இருந்தாலும் ஏனியிலேருந்து கீழே விழுந்துட்டான். இருந்து கீழே அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இருந்துங்கிற அர்த்தமும் சேர்த்து இதில் வரும் ஆஃபில். ஆஃபுக்கும் ஃப்ரம்முக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆஃபுங்கிறது என்னது, இருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும். எப்படி, ஏனியிலிருந்து கீழே எப்படி மாறும், ஆஃப் தி லேடர். She fell off the ladder. ஏனியிலிருந்து கீழே விழுந்துட்டா.
she fell off from the ladderன்னு சொல்லக்கூடாது, fell off from the ladderன்னு சொல்லக்கூடாது. ஆஃப்ங்கிறது ரெண்டு மீனிங்கை குறிக்கும், இருந்து கீழே ரெண்டையுமே குறிக்கிறதுனால என்னது அங்கே ஃப்ரம் தேவையில்லை. she fell off the ladder. அடுத்து தள்ளி தூரம் நேரத்தை குறிக்க ஒரு தள்ளி தூரமாக நடக்கிறது, தள்ளி தூரமாக அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்படி சார், புல்வெளியை தள்ளி நடங்க, புல்வெளியில் மிதிக்காதீங்க, தூரமாக போங்க, புல்வெளிக்கு தூரமாக போங்க, புல்வெளியில் மிதிக்காதீங்க அப்படிங்கும்போது புல்வெளி தள்ளி, தள்ளி புல்வெளி அப்படின்னு வரும். ஆஃப் த கிராஸ் எப்படி மாறிடும், ஆஃப் த கிராஸ், வாக் ஆஃப் த கிராஸ் அல்லது ப்ளீஸ் கீப் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, தூரமாக போங்க, புல்வெளியை விட்டு தூரமாக போங்கன்னா புல்வெளியை மிதிக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ரைட்டா, அடுத்து ஆஃப்னா ஒரு இதுலேருந்து எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறங்கிற அர்த்தத்தில் வரும் பொழுது ஒன்றுலேருந்து எடு வெட்டு என்பதை குறிக்க, ஒரு பொருள்லேருந்து ரிமூவ் பண்ணு அல்லது வெட்டு என்ற அர்த்தத்தை குறிக்கும்போது இந்த ஆஃப் வரும். சரியா, இது எப்படி பாட்டிலேருந்து மூடிய எடு அப்படின்னு வரும்போது என்ன வரும், இருந்து எடு பாட்டில், அது இருந்து எடுங்கிறது 1B அங்கே முன்னாடி போயிடுது, பாட்டில் பின்னாடி வந்துடுது. ரைட்டா, இதுதான் ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும். ஆஃப் த பாட்டில். ரைட்டா, எப்படி வரும், யூ ஹாவ் டு டேக் த கேப், எதை மூடிய, ஆஃப்னா தூரமாயிடு அப்படின்னா அதுலேருந்து எடுத்துட்டு கலட்டிடு அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆஃப் த பாட்டில். யூ ஹாவ் டு டேக் த கேப் ஆஃப் த பாட்டில் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இந்த ஆஃப்ங்கிற மீனிங் இந்த இடத்துல ரொம்ப இருந்து என்ன வருது, கலட்டி எடு, ரிமூவ் பண்ணு, அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் வருது. அடுத்து ஒன்று, நீங்கள் வந்து ஒரு வேலையிலேருந்து இப்போ ஒரு ஓய்வாக இருக்கீங்க, லீவ் எடுத்திருக்கீங்க, பள்ளிக்கு போகலை, பள்ளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது த ஸ்கூல் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும் போது என்ன ஆகும், பள்ளியிலேருந்து விடுப்பு அல்லது பள்ளியிலேருந்து தூரமாக இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பள்ளிக்கு போகலை, எனக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்கும். இருந்து பள்ளி, இந்த இடத்துல இருந்து தான், ஆனால் பள்ளியிலேருந்து லீவில் இருக்கேங்கிற அர்த்தத்தில் வரும். ஆஃப் ஸ்கூல். ராஜன் ஹேவ் பின் 3 days ஆஃப் ஸ்கூல் அப்படின்னா என்னது, 3 நாளாக பள்ளிக்கு போகலை அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடுது. என்ன வந்துடுது, 3 நாளாக பள்ளிக்கு போகலை, ஹேவ் பின் 3 days ஆஃப் ஸ்கூல் அல்லது 3 நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. பள்ளி லீவுங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. இந்த இது என்ன சார், ஆஃப்னா இருந்து, விலையில் இருந்து, உங்கள் விலை, ஒரு பொருள் விற்கிறீங்க, அந்த விலை வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதை 10 ரூபா கொடுக்க மாட்டேன், 8 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த நேரத்தில் எவ்வளோ குறைக்கிறீங்க, 2 ரூபா குறைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இப்போ சொல்கிறது இந்த மாதிரி 2 ரூபாய் விலையிலிருந்து குறைத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்போது இருக்குது. இருந்து 2 ரூபாயிலிருந்து. ஆஃப் த மேங்கோ. ரைட்டா, ஐ பாட் ₹2 ஆஃப் த மேங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ரூபா குறைஞ்ச விலையில் நான் மேங்கோ வாங்கியிருக்கேன். 10 ரூபா சொன்னால் நான் 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், ஐ பாட் ₹2 ஆஃப் த மேங்கோ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, குறைச்சி வாங்கியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய அந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.